ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நாம் இன்றைக்கி ஜிஆர்பி குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்துருக்கோம். அதை ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நாம் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மாவை இந்த பதம் வந்தால் போதும். நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது சர்க்கரை பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது ஒரு திக்னஸ் வந்த உடனே இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நாம் உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. அதுக்கு நெய் கொஞ்சம் எடுத்து கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது சின்ன சின்னதாக உருண்டை பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பண்ணுங்கள். அப்போ தான் விரிசல் இல்லாமல் வரும். நீங்கள் அழுத்தம் கொடுத்து பொறுமையாக எல்லா உருண்டையும் இதே போல் உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கோங்க. நாம் இப்போ எல்லா உருண்டையும் உருட்டி வச்சிட்டோம். இப்போது இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்குங்க. எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒவ்வொரு உருண்டையாக நாம் இதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நாம் போட்டுட்டோம். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜு வந்தால் போதும். இப்போது நாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போது மீதி இருக்கிறதையும் நாம் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதையும் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் இதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போது சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.